ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நேத்து இதே தான் இங்கே தான் எடுத்தேன், ஆனால் மறந்துச்சு. சாரு vlogs and it's me சாரு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இட்ஸ் அ ஹெக்டிக் டே. காலங்காத்தால் எல்லாருமே வந்து சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க. பட் ஆனால் நான் மட்டும் லேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் இல்லை கைஸ், எல்லாருமே வந்து லீவில் இருக்காங்க. பட் எனக்கு லீவ் இல்லை. எனக்கு வந்து தினம் வீடியோ போடணும். அண்ட் இது என்ன சொல்கிறது, கொலாப் வீடியோ அப்படின்னா அதெல்லாம் அப்ரூவல் வாங்கணும். இந்த ஊரில் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதை வந்து நான் என்ன கண்டென்ட்னே சொல்லலை. சரி, ஓகே, வெயிட். எனக்கு சொல்லாமல் இப்போ வந்து வேறு சொல்ல எனக்கு வராது. நான் சொன்னதை முடிச்சிடுறேன். ஆக்சுவலி என்னென்னா, நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நான் உட்காந்து எடிட் பண்ணுறேன், நெட்டு கிடைக்கல, நான் விவி ஓடிட்டே இருக்கேன். ஆனால் எல்லாரும் கிளம்பி ரெடி ஆயிடுறாங்க. நீ தான் லேட்டு, உன்னால் தான் இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு பழி தூக்கி நம்ம மேலே போட்டுறாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இந்த கருத்து ஐம் டெல்லிங் இஸ் டுடே இட்ஸ் வெரி ஹாப்பி. என்ன தான் நம்ம வந்து ஹரிபரியாக கிளம்புனாலும் தட்ஸ் பிகாஸ் வி ஆர் கோயிங் ஃபார் அ சாரி ஷாப்பிங். ஒரே ஒரு ஊஞ்சல்ல 300 கிலோவுக்கு 4 பெண்கள் உட்கார்ந்து போன் வேற அடிக்குது, டைம் வேற மத்தியில ஒரு போட்டோ எடுக்கிறது. முடி மட்டும் அப்படியா உனக்கு எப்படி இடம் தர மாட்டாங்க, மடியில் தான் உட்கார வைப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. 5 minutes later. என்னதான் இந்த உலகம் நான் லேட்டாக கிளம்புனேன்னு சொன்னாலும் காரில் முதல்ல உட்காந்துருக்கிறது யாரு? நான். இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு பஞ்சுவலான குழந்தை தான். சூழ்நிலை சரியில்லை. நான் தான் சொன்னேனே அவனுக்கு உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் யாராவது அவனை மடியில தான் உட்கார வைப்பாங்க. குழந்தையா போனாலே இதுதான் கஷ்டம். அங்கே ஒரு குழந்தை, அதுக்கும் சீட்டு கிடைக்கல. ஷாப்பிங்கை நம்பி இது வந்து ஒரு காஞ்சிபுரம் பட்டு ஷாப்பிங் மாதிரி இருக்கும்னு நானும் வந்துட்டேன். இது ஒரு கண்டென்ட்டாக லாஸ் பண்ணலான்னு கூட, ஆனால் நம்பிக்கை. ஓகே, இப்போ என் 7ஆம் அறிவுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இது வந்து பட்டு சாரி இல்லை. என்ன சாரி வாங்க வந்திருக்கும்? காரைக்குடி காட்டன். ஸோ அதனால் வந்து இது ஒன்று பார்க்க அழகாக தான் இருக்குது. எல்லா வாட்டி பட்டு சாரி வாங்கவே பெருசாக வரக்கூடாதுல்ல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் ட்ரை பண்ணுவேன், நல்லா தான் வாங்குவேன். கைஸ், இந்த கடை வந்து நம்ம லாஸ்ட் டைம் போன காஞ்சிபுரம் சாரி ஷாப்பிங் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இல்லை. அண்ட் ஆல்சோ இங்கே இருந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பாட்டு ஓடுது. லைக் இந்த நம்ம டி நகர் சரவணா ஸ்டோர்லாம் ஓடும்ல, அந்த மாதிரி ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அது நமக்கு காப்பிரைட் வேறு, கஷ்டன்னு சவுண்டு வேறு. என் மைக்கில் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நான் நிறையா வச்சு பார்த்தேன். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே பட்டு சாரி கிடையாது, பட் பார்க்க பட்டு மாதிரி இருக்குல்ல. இது வந்து என்ன சொல்லுவாங்க, காரைக்குடி காட்டனா, இந்த ஊரோட ஸ்பெஷல். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளெயின் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு செக்குட் பேட்டர்ன்லாம் பார்த்தோம். அதாவது ஒருத்தி எனக்குன்னே வருவீங்களாடா. ஒருத்தி கண்டென்ட் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறது தான் அப்படின்னு வந்தா, இந்த கடையில் பாட்டு போடுறாங்க. பாட்டு வந்து சினிமா பாட்டு. எனக்கு காப்பிரைட் வீடியோ, அதனாலே பாதி இப்போ நான் டப் பண்ணி தான் இந்த வீடியோ எடிட்டே பண்ணணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏங்க நான் எப்படியாவது ஒரு பிளாகாக வந்து ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மைக் வேறு பப்ளிக்கில் ரொம்ப சவுண்டாக கேட்க மாட்டேங்குது. என்னால் கத்தி பேச வேற முடியல. இது சென்னைனா கூட பரவாயில்ல, காரைக்குடிங்கனால எல்லாரும் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஆனாலும் நான் வந்து ஐ எம் ட்ரைங். பட் இது கடையில் சினிமா பாட்டு ஓடுதுங்க, என்னால் பேச முடியல, காப்பிரைட் விழுந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சாரீலாம் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து விரிச்சு காட்ட சொன்னோம். அதில் இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஒரு பிங்க் பைத்தியம் படம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு க்ரீன் பைத்தியமாக இருந்தேன். இந்த பிஸ்கெட் கலர், அப்புறம் பிளாக், இது எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். எனக்கு நார்மலாக ஒரு காட்டன் சாரி என்ன ரேட்னு தெரில. பட் இந்த காரைக்குடி காட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1300 to 1400 ரேஞ்சில் வந்துச்சு. நான் இப்போ பேசுனதை வந்து இப்போ நோட் பண்ணேன். லைக் என்னவோ இந்த இடம் ரொம்ப க்ரௌடடாக இருக்கா, இல்லை ஆக்சுவலி மைக் வேலை பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. புஷ் கடை அப்படின்னு அவ்வளோ சவுண்ட் கேட்குது. எந்த நேரத்தில் விளாக ஆரம்பிச்சேனே தெரில கைஸ். இவங்க 2 பேருக்கும் நான் தான் இன்னைக்கு வந்து வாட்ச் டியூட்டி. இருவருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து உட்காந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் வந்து மைக்கை திருப்பியும் மாட்டிட்டு இது பண்ணேன். அதனாலயா இல்லை மைக் வந்து இப்போ என் வாய்க்கு மேலே இருக்கு, இப்படி கீழே உள்டாவா இல்லாமல், அதனாலயான்னு எனக்கு தெரியல. பாதி வீடியோ வாய்ஸ் ஓவர் தான் போகுது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஆதி சித்திக்குமா? ஒரு வாய் ஊட்டுடா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா பயவுள்ள.
ஆக்சுவலி என்ன கடைங்கிறதையே நான் வந்து ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் தான் கைஸ் பார்க்குறேன். கேமரா வச்சு மைக் ஆனில் தானே இருக்குது. ஐயோ இந்த டென்ஷனே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். இப்போ வந்து நம்ம தெரியல அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில சொல்கிறேன். நானும் இது காஞ்சிபுரமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலி இது நல்லா இருந்தது. என் வீடியோல பாத்தியா சங்கீதம் பாத்தீங்கல்ல குடும்ப. ஏய் அழகா இருக்கே. ஏய் சங்கி சங்கி இங்க அழகா இருக்குடி ஒரு மாதிரி. இங்க வா. ஏன் இங்க பாரு நல்லா அழகா பளிச்சுன்னு காட்டுதுல. எப்பவுமே அழகுனா அப்படிதான் இருக்கும். ஓகே கைஸ் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்க வாங்கியாச்சு. அது ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ். இது வந்து ஏதோ PSR அகைன். கைஸ் இந்த கடையில் கூட்டமே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி பாஷான ஒரு செட்டப்பாக இருக்குது. ஐ திங்க் இங்கே நான் பேசினா நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன வாங்க போகிறாங்க? இன்னும் எத்தனை சாரி வாங்க போகிறாங்க? இந்த கலர் எங்கே போனாலும் என் கண்ணுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அழகாக இருக்குல்ல. எல்லோ பிளாக் அண்ட் கிரே. அம்மா இது எப்படிமா இருக்கு? மம்மி இது எப்படி இருக்கு? வேணாமா? இந்த கடையிலையும் வந்துட்டு காரைக்குடி காட்டன் தான் பார்த்தோம். இங்கே சில்க் சாரீ பார்க்குற ஐடியாவே இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இங்கே இதுதான் ஸ்பெஷல். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்தோம். ப்ரைஸ் ரேஞ்ச் சேமாக தான் இருந்தது ரெண்டு கடையிலையுமே. ஆனால் இப்போ தானே அங்கே ஒரு க்ரீன் எடுத்தீங்க. அது இல்லை எனக்கு எடுத்தது சங்கீதா. இது நல்லா இருந்துச்சு. இது கரெக்டாக நீட்டாக இருக்கும். பச்சை இஸ் த எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் ஆஃப் மை ஃபேமிலி. இப்போ தான் அங்கே ஒரு பச்சையை வந்து பில்லு போட்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பச்சையும் பார்க்க அழகாக தான் இருக்குல்ல கைஸ். இந்த கடைக்கே வந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். முதல்ல எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இட்ஸ் காம் ஃப்ரீயாக இருக்குது. முக்கியமாக சவுண்ட் இல்லை, நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் சவுண்ட் ஐ திங்க் கேட்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. செக் 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 செக். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்? எஸ் ஒரு கவலையான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷாப்பிங்கில் நமக்கு எந்த சாரியும் கிடையாது. அசையாத மரம் ஒன்று. புரியுது, கண்ணு வேர்த்து ஃபையிங் தான். நானும் ஆசையாக வந்தேன் நமக்கு ஒரு சாரியாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு. பட் நோ அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காரைக்குடி காட்டன், அந்த செட்டிநாடு காட்டன் நான் சொன்னேன்ல. காட்டன் சாரி உனக்கு இப்போ வேணாம். அது வந்து ஆன்டிஸ். ஆமாம் என்னை ஹர்ட் பண்ணாங்களா, அதனால அப்படி சொல்லிக்கலாம். ஆன்டிஸ் தான் கட்டணும், நீ வந்து சின்ன பொண்ணு, உன் கல்யாணத்துக்கு வாங்கினா கூட பட்டு புடவை தான் வாங்கணும், நோ காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலர்லாம் பார்க்க அழகழகாக இருக்குது. பட் எனக்கு கிடையாதுன்ட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஏதோ பண்ணாதானே, நெக்கல் பண்ணாதானே அவள் பின்னாடி. சொல்லுங்கள், ஒரு விளாக் பண்ண டைமில் என்ன சாரி புதுசாக முடிவு பண்ணீங்க? எது மறுபடியும் கருப்பா? காரைக்குடி காட்டன் தான் வாங்க வந்தோம் அப்படின்னு வந்தவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கு. இது வந்து நார்மல், இதையும் வாங்கினாங்க. பட் இது வந்து 560 செமையாக இருந்தது பார்க்க. இதுவும் ஒரு மல்மல் காட்டன், அது அந்த மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெஷ் செட்டு ஏதோ மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்து போட சொல்கிறா. இங்கே பாரு, என்ன பாரு, பில்லு போடுற நிலைமையில வந்தால மறுபடியும் புது டிசைன் காட்டுறேன்ட்டு. சுடிதார் நல்ல வேலை அவர் சுடிதாருன்ட்டார். இல்லை அப்படின்னா இவங்க திருப்பியும் உட்காந்து மறுபடியும் ரேட் என்ன, இதில் என்ன டிசைன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சுடிதார்னு சொல்லியும் தேடுறாங்க பாருங்க. ஓ மை காட். கோயிங் ஷாப்பிங் வித் லேடிஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு வயிறு, பசி தாங்காது. தென் அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு 4 சாரீ எடுத்திருப்போம். இப்போ மடிச்சிட்டு இருக்காங்களே இந்த சாரீ, பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ கலர் சாரீ, அப்புறம் அந்த 516 சொன்னல ஒரு மாதிரி பிளாக் மிக்ஸ்டாக வந்த ஒரு நார்மல் காட்டன் சாரீ மல்மல்னு சம்வாட், அது 2. ஸோ மொத்தம் இங்கே வந்து PSRல வந்து 4, அங்கே ஒரு 2, மொத்தம் 6 சாரீ. கைஸ் இட்ஸ் அ நைஸ் கடை. நீங்கள் யாராவது காரைக்குடியில் வந்து ஷாப்பிங் வரீங்கன்னா இந்த PSRஐ வந்து அணுகுங்கள். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நான் இதோட சாரீ வந்து ஆல்ரெடி 1 2 5 எடுத்துட்டோமா? இல்லை இப்போவே 4 6 நிறைய சாரீஸ் எடுத்தாச்சு. இங்கே வந்து பிரியா மெஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ சாப்பிட போகிறோம், சாப்பிடலாம். 5 minutes later. ஆதி பையன் பார்த்தீங்கன்னா செருப்பை தொலைச்சிட்டான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ ஊருக்குள்ளே வந்து கடை இருக்காது, உள்ளே வந்து செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதுன்னு தூக்கினே சுற்றுறோம். இவன் வந்து பிளான் பண்ணி அந்த செருப்பை தொலைச்சானான்னு தெரியல. ஸோ அதனால செருப்பு ஷாப்பிங் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு உட்காந்துட்டேன். ரெஸ்ட். அடுத்து போய் ஹெவியாக சாப்பிடணும்ல. பிரியா மெஸ்ஸோட பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அது எங்கே இருக்குன்னு தெரில. ப்ளஸ் அந்த இடம் வந்து எங்களுக்கு கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே போகிற ஒரு கடைக்கே போயாச்சு. அஃப்கோர்ஸ் இங்கே ஃபுட் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஸ்டார்டர்ஸ் மட்டும் வாங்கிடாதீங்க, ரொம்ப குட்டியான கிண்ணத்தில் தருவாங்க, கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கைஸ் மறுபடியும் இந்த ஆதி பாயிண்ட் வந்து திருடிட்டு இருக்கா. பெரிய பெரியாது வாயில போட்டேன், வாயிலேருந்து புகை வருது. அது இன்னொரு பீஸ் தாடா.
இன்னொரு பீஸ் தாடா. ஸோ எஸ் கைஸ், ஸோ என்ன சொல்லணும் நான், எண்டிங் அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் என்னெல்லாம் வாங்கணுங்கிற வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எல்லாமே வந்து நம்மளுடைய காஞ்சிபுரம் சாரீ ஷாப்பிங் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என் அக்காக்காரி அவள் ஆக்சுவலி கிளம்புறா, என்னுடைய இன்னொரு அக்கா. அதனால் அவள் வாங்கினது பாதி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் தான் வாங்கணும், இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியல. பட் எதெல்லாம் வாங்கணுங்கிறது வேணால் நான் ஒரு குட்டி கிளிம்ஸாக இருந்த வீடியோஸை வச்சு ஆட் பண்ணுறேன். தெரிஞ்சிருந்தால் அங்கேயே கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இட்ஸ் ஓகே. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இத்தனை வருஷம் காரைக்குடியில் இருந்துட்டு இன்றைக்கி தான் நாங்களே ஃபஸ்ட் டைம் காரைக்குடிக்கு போய் ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பெரிய அதிசயம். ஓகே, பை.